இதுல திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய கொள்கை அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராக கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். பழனிசாமி தான் இதான டீல் அவங்களுக்கு. பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்க, நாங்க திமுக வழியில இருந்து சப்போர்ட் பண்றோம். காரணம் ஒண்ணுதான், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதற்கு கவர்னர் ஹெல்ப் இருக்கும், கவர்னரோட மறைமுக ஹெல்ப் இருக்கும். ஏன்டா கனெக்டிங் கால் போட்டது டெல்லியில, அதனாலதான் அலக்கழிச்சது. இது எல்லாத்தையும் என்னடா நாங்க எல்லாத்தையும் வெளியில சொன்னோம்னா தப்பா இருக்குமே சொல்லிட்டு தான் நாங்க பேசாம இருந்தோம். எங்களை பொறுத்த மட்டும் இப்போ முதல்ல திரு பேபி அவர்கள் சொன்னாரு டெல்லியில என்னன்னா அதிமுகவும் திமுகவும் பேசுதுன்னு. அதுக்கடுத்து அண்ணன் திருமா சொன்னாரு, அதுக்கடுத்து சண்முகம் சொன்னாரு, அதுக்கடுத்து கடைசியா ஐயோமலுடைய தலைவர் திரு காதர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதனால இது ஃபுல் ஆயிடுச்சு.